ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி எங்கள் ஊர் மேலக்குப்பத்தில் நடந்த ஆடிச்சடல் திருவிழா 5ஆம் நாள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு 7 மணி போல் தான் இந்த கோலம் ரங்கோலி போட்டேன். அதனால் வெளிச்சம் சரியாக இல்லை. ஸோ வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போனாக்கா அங்கே அம்மன் அலங்காரத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் அம்மன் முத்து பல்லாக்கு ஊர்வலம். ஸோ அதனால் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தோம். அப்புறம் பக்கத்துலேயே பம்பை மேளம் எல்லாமே அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க, கோயிலை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா முத்து பல்லாக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் முத்து பல்லாக்கு கையால் செய்வாங்க. மதியம் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் செய்வாங்க, பூவால் அலங்காரம் பண்ணி. இப்போ டெக்னாலஜி வந்ததுனால ஆல்ரெடி ரெடிமேடாக முத்து பல்லாக்கு வந்துருச்சு. ஸோ அதை அதில் தான் அம்மன் ஊர்வலம் இன்னைக்கு அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணட்டும். பக்கத்துலேயே முருகர் அலங்காரம் பண்ணி வள்ளி தெய்வானையோட அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதையும் பார்த்தாச்சு. இப்போது அம்மன் தூக்கிட்டு முத்து பல்லாக்கில் வைக்கிறாங்க. முத்து பல்லாக்கில் வச்சுட்டு திரும்ப முத்து பல்லாக்கு லைட் செட்டிங் ஆன் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. மேலே இந்த கொடை சுழல்ற மாதிரி அந்த மாதிரி வரிசையில் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டே போனோம். கடைசியாக இன்னைக்கு என்ன விநாயகர் அலங்காரம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க, விநாயகர் நிற்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பாருங்க, இதில் இது விநாயகர் அலங்காரம். இது விநாயகர் எப்பயுமே உட்காந்துருக்க மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு விநாயகர் நிற்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து முருகர் அந்த லைட் செட்டிங் இன்னும் கட்டலை. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. சரி, இருந்தாலும் அதையும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் என் முகத்தை காட்டலை. ஸோ இப்போது இந்த வீடியோவில் தான் இந்த 5ஆம் நாள் திருநாள் தான் என் முகத்தை காட்டினேன். ஸோ முத்து பல்லாக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடி விநாயகர் சிலை இருந்துச்சு. பறக்கிற மாதிரி அன்னத்தோட ரெக்க பறக்கிற மாதிரி இருந்துச்சு. மேலே கொடை சுழண்டுக்கிட்டே இருந்துச்சு. நடுவில் அம்மனை உட்கார வச்சிருக்கிறாங்க. ஃபுல் லைட் செட்டிங் தான். பாருங்க, நடுவில் அம்மன் ஆடிட்டே வர மாதிரி இருக்கும். பின்னாடியும் அதே மாதிரி பறக்கிற மாதிரி இந்த ரெக்க மாதிரி வச்சுருந்தாங்க. பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்மன் சிலையும் அதுக்கான கொடையும் வச்சுருந்தாங்க. அது தானாக சுழண்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. 3 இதுலேயுமே கொடை நல்லா இருந்துச்சு. அடுத்து கரகாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. கரகாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாயனக்காரங்களாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து கரகாட்டக்காரங்க என்ட்ரி ஆனாங்க. அது அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நாள் பார்த்து இருந்துட்டு, நாளைக்கு வேறு நான் ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் இருந்தாலும் சரி, நம்ம வீலாக் போட ஆரம்பிச்சிட்டோம், ஃபுல்லாக கண்டினியூவாக போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே போட்டேன். ஸோ கரகாட்டம் கோயிலில் முடிஞ்சு வெளியில் நடந்துட்டுருக்கும் போதே கொஞ்சம் தூறல் அதிகமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. மழை மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, எல்லாம் கலைஞ்சி முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சாமி ஊர்வலத்தை கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சாமிக்கு தீபாராதனை, எல்லா உற்சவ மூர்த்திகளுக்கும் தீபாராதனை காட்டி ஒன்று ஒன்றா இப்போ கிளம்ப ஆரம்பிப்போம். எல்லா சாமிக்கு முன்னாடியும் கற்பூரம் ஏற்றி வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊர்வலம் போகுது இல்லைங்களா, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பாக போயிட்டு வரணுன்ட்டு. ஃபஸ்ட்டு மேலக்காரங்க போவாங்க. அடுத்து பம்பை, அடுத்து கரகம். இந்த கரகத்தை பற்றி நான் அடுத்த நாள் சொல்கிறேன். நான் எப்படி கரகம் வருது அப்படின்றதையும். கரகத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடியே முதல்ல விநாயகர் வருவார். விநாயகர் அலங்காரம் மாட்டு வண்டியில் வச்சுட்டு இருந்தாங்க. அது வரும். அதுவுமே அப்படியே கிளம்பி வருது பாருங்க. இது ஆனால் இது எல்லாமே ரெடி பண்ணி ஊர் சுற்றி திரும்ப கொண்டு வந்து நிறுத்த சாதாரண வேலை கிடையாது.
அந்தந்த உபயக்காரங்க வந்து அந்த வேலை எல்லாத்தையுமே எடுத்து பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறாங்க. விநாயகர் புறப்பட்டுட்டாரு. அடுத்து வந்து கருப்புசாமி வருவார். அடுத்து கருப்புசாமி வராரு. கருப்பும் குதிரையும் சேர்ந்தாப்புல வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்மனுடைய உற்சவமூர்த்தி விக்கிரகம் வரும். அம்மன் விக்கிரகம் வந்து வரும். அலங்காரம் வந்து கடைசியாக தான் வரும். இது அம்மன் வந்து உற்சவ மூர்த்தின்றதுனால இதுக்கும் அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் போகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகர் வள்ளி தெய்வானியோட இருக்கிற அந்த பல்லக்கு வந்து போகும். அடுத்து இன்னைக்கு வந்து முருகர் வள்ளி தெய்வானையோட அந்த அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீரன் வருவார். சாரி, முனீஸ்வரனும் வீரனும் வருவாங்க. முனியும் வீரனும் வருவாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு உற்சவமூர்த்தி பல்லாக்கு வச்சிருப்பாங்க. முனியும் வீரனும் கிளம்பிட்டாங்க. இப்போ கடைசியா வந்து முத்து பல்லாக்கு கிளம்ப ஆரம்பிக்கும். இது வந்து எங்கேயுமே, அதாவது ஸ்ட்ரெயிட்டா வர்றது. இந்த நைட்டு ஃபுல்லா ஊர் ஃபுல்லா சுத்தி வரும். ஸோ அது அந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக இது வரணும். அந்த அளவுக்கு பொறுப்பெடுத்து பண்ண வேண்டிய விஷயம் இது. ஒரு நாளுமே நடக்கக்கூடிய இந்த ஊர்வலம் வந்து அவ்வளோ பொறுப்புகள் மத்தியில் நடக்குது தான் இது. ஸோ நிறைய பேருடைய உழைப்புமே இதில் இருக்குது. ஸோ முத்து பல்லாக்கும் கிளம்பிடுச்சு. இதுதான் கடைசி. இதில் அம்மன் வந்து அலங்காரம் பண்ண அம்மன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ முத்து பல்லாக்கு போனதுமே வந்து திரும்ப அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. போயிட்டு இது ஒரு தெருவாக போயிட்டு ஊர் முழுக்க சுற்றி வரும் இந்த முத்துப்பல்லாக்கு. முத்துப்பல்லாக்கு மட்டும் இல்லை, எல்லா சாமியுமே வந்து ஊர் முழுக்க ஒரு வீட்டு வாசல்லையுமே நின்று வரும். ஸோ நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு படைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் போய் படுத்துட்டேன். நான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுவே மணி 11:30 போல் ஆயிடுச்சு. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் படுத்துட்டேன். சரி, சாமி வந்தால் படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பம்பை சத்தம் கேட்டு தான் கண்ணு முழிச்சேன். பார்த்தீங்கன்னா மணி 2:45. ஸோ அந்த புது கலவத்திலேயே அப்படியே ஃபோனே எடுத்துகிட்டு போனேன். போய் கதவை திறந்துட்டு நான் படைக்கிறதுக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் சாமியுமே படைச்சிட்டு அப்புறம் சாமி வாசலுக்கு வந்து இங்கே உள்ளே வர்றது வழி இல்லைனால இங்கே ஒரே ஒரு சாமி மட்டும் உள்ளே வரும். விநாயகர் மட்டும் உள்ளே வந்து அப்படியே திரும்பிச்சு. ஸோ அதுக்கு வந்து படைக்க எடுத்து வச்சு எல்லாத்தையுமே படைச்சிட்டு விளக்குமே ஏற்றிட்டு திரும்பியாச்சு. ஸோ எங்கள் ஊர் 5ஆம் நாள் திருவிழா எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.